விஜய் அவர்கள் மூலமாக தமிழ் மக்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு இப்போ எஸ் சந்திரசேகர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருது. விஜய் அவர்களுக்காக சில அறிவுரையை அவர் வழங்கியிருக்காராம். அதை பார்த்துட்டு எல்லோருமே என்ன ஒரு அட்வைஸ்பான்னு சொல்லி வராங்க. அப்படி என்ன செஞ்சுருக்காரு, தன்னுடைய பையன் முதலமைச்சராக போகிறாரு அப்படின்றதற்காக என்ன அறிவுரை சொல்லியிருக்காருன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தமிழக சட்டசபை தேர்தல் விஜய் அவர்களினுடைய தாவைக்க 108 இடங்களை கைப்பற்றியது எல்லோருக்கும் தெரியும். தாவைக்காவுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுத்தாலும் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை அப்படின்ற நிலை ஏற்பட்டுச்சு. இதையடுத்து பெரும்பான்மைக்கு தேவையான ஆதரவை திரட்டும் முயற்சியில் தாவைக்கா ஈடுபட்டது. தங்களுக்கு ஆதரவு வழங்குமாறு திமுக கூட்டணி இடம்பெற்றுள்ள விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், அதே போல் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அப்படின்னு எல்லா கட்சிகளுக்குமே தாவைக்கா அழைப்பு விடுத்தது. தாவைக்காவினுடைய அழைப்பை ஏற்று எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்க ரெடியாக இருக்காங்க. தொடர்ந்து நீண்ட இழுபறிக்கு பிறகு விசிகா மற்றும் ஐயுஎம்எல் ஆகிய கட்சிகள் தாவைக்காவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்குவதாக அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக தாவைக்கா ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை கிடைச்சிருச்சு. தொடர்ந்து தாவைக்காவுக்கு ஆறுதல் தெரிவித்த கட்சிகளினுடைய தலைவர்களுடன் கவர்னரை சந்தித்த விஜய் அவர்கள் தாவைக்கா கட்சியை ஆட்சி அமைக்கிறதுக்காக உரிமை கோரினாங்க. மேலும் பெரும்பான்மைக்கு 118 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு தேவை அப்படின்ற நிலையில் 120 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு கடிதத்தை கவர்னரிடம் தாவைக்கா தலைவர் விஜய் வழங்கினார். அந்த கடிதத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட கவர்னர் தாவைக்கா தலைமையிலான அரசு பதவியேற்க அழைப்பு விடுத்திருக்காரு. அதன்படி என்ன ஆக போகுது அப்படின்னா, சரியாக சொல்லணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை அன்று 10 மணிக்கு அவர் பதவியேற்பு விழா நடைபெறும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. இந்த சூழலில் தாவைக்க தலைவர் விஜய் அவர்கள் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க இருக்காரு. இந்த நிலையில் விஜய் அவர்களுடைய தந்தையும் இயக்குநருமான எஸ் சந்திரசேகரிடம் அவரது மகன் தமிழக முதலமைச்சராக பதவியேற்கிறது குறித்து செய்தியாளர்கள் கேட்டப்போ, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். நான் என்ன செய்தாலும் அதை என் மகனுக்காக மட்டும்தான் செய்கிறேன். இறுதியாக விஜய் மூலம் தமிழ் மக்கள் வெற்றி பெற்றிருக்கிறாரு, வெற்றி அடைய வச்சுருக்காங்க. தமிழ் மக்களும் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. விஜய்க்கு நான் சொல்ல விரும்புவது என்னென்னா, தமிழக மக்களுக்கு அனைத்தையும் செய் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காராம். ஒரு தகப்பனாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. எவ்வளவோ விஷயங்கள் தொடர்ந்து இருந்தாலும் இப்போது ஒரு அப்பாவாக அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா எல்லோருடைய கவனத்தையுமே ஏற்றிருக்கு. மக்கள் நிச்சயமாக விஜய் அவர்கள் மக்களுக்காக நல்லதை செய்வார், நல்லதை மட்டுமே செய்யணும், ஆட்சியில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு தான் இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. எத்தனையோ பேர் ஒரு சீட்டு வாங்க முடியுமா, ஒரு தொகுதியில் உன்னால் ஜெயிக்க முடியுமான்னு கேள்வி கேட்டவங்களுக்கெல்லாம் நிச்சயமாக அவங்களுடைய முகத்தில் கரிய பூசுகிற மாதிரியாக மக்கள் அவர் வெற்றியடைய வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழலில் இப்போ எஸ்இசி அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அறிவுரையும் சமூக வலைதளங்களில் மக்களால் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. என்னதான் அவர் அறிவுரை சொன்னாலும் மக்களுக்காக, தன்னை ஜெயிக்க வச்சவர்களுக்காக நிச்சயமாக விஜய் அவர்கள் எல்லாமே செய்வார் அப்படின்னு இப்போ எல்லோரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக நல்லபடியாக அவருடைய ஆட்சி அமையணும் அப்படின்னு மனதார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.